வார்த்தை வெளிச்சம் நமக்கு வெளிச்சமாக வெளிப்பட்டது. சரியா டொரண்டோ நேரம் 9:36. ஆமேன். குளிர்நிலை உணரப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், நானோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிறவராய் இருக்கிறேன். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். எங்களோடு இணையுங்கள், அழையுங்கள், செபியுங்க, வாருங்கள். உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். பிறருக்காக ஜோபு ஜெபித்தவளை ஜோபு சிறையிருப்ப கர்த்தர் மாற்றினார், ரத்தந்தரியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல நாங்களும் பிறருக்காக ஜெபிப்பார். திறப்பின் வாசல்ல நிக்க கர்த்தர் இந்த நல்ல தருணத்தை அனுகூலப்படுத்தி தந்திருக்கிறார். தயவு பாராட்டியிருக்க, கிருபை செய்திருக்க. பூமியில 2 3 என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்ன தேவர் ஒருமனப்பட்டு நாங்கள் கேட்க போகிறோம். அவருடைய சமூகத்துல கிடைக்கும் வரைக்கும் கேட்க போறோம். அப்படியா அவர் தருவார். அப்படியான விசுவாசத்தோடு கேட்க போறோம். ஆளும் திறப்பின் வாசலை நீக்கி எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் கஞ்சபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூடாக நாங்கள் கடந்து சென்று வந்திருக்கிறோம். நாளும் நாங்கள் ஜெபிப்போம். நாளும் பாடசாலைகள் ஆரம்பமாயிருக்கிறது. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தங்கள் வராமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு இன்றைக்கு இன்னும் தெரியாது. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை நீங்கள் ஜெபிக்க வேண்டிய பகுதியானது விசேஷமாக இந்த காசா மக்களுக்கு ஜெபிங்க. இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இந்த பிடியில இந்த விடுதலை அடையணும் ஜெபிங்க. விசேஷமா எருசலேமுக்கு ஜெபிங்க. கடந்த நாட்கள் நீங்கள் கூட அறிந்திருப்பீர்கள், பஸ்களுக்குள்ள தீவிரவாதிகள் நுழைந்து இருக்கிற ஜனங்களை கொன்று போட்டார்கள். அப்படியாக காரியங்கள், வேதனை, ஆத்துமா அழிந்து போகிறது. ஆத்துமா பாரத்தோடு தாகமா இருக்கிறேன் என்று தாப்பல் சொன்னார். ஆனா இன்றைக்கு ஆத்துமா அழிந்து போறதற்கு சித்தம் இல்லை. அந்த ஆத்மா ரட்சிப்படைய வேண்டும். இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்த மக்கள் எருசலேமுக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்ற. இன்னைக்கு நாங்க வேண்டுவோம் அந்த சமாதானத்துக்காக. இன்னும் உங்கள் கனடா தேசத்துக்கு அச்சபிங்க. இங்க நடக்கிற எல்லா காரியங்கள் நீங்கள் அறிந்தவைகளே. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த தேசத்துல எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டுமாய் ஜெபிங்க. உங்களோட நான் ஒருமனப்படுகிறேன். ஜெபிங்க. ஆமேன் ஆமேன். நன்றி சாமி. அப்பா, நாங்க கேட்கறதுக்கு முதலே நீங்க அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர், ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா, நடக்கிற பிரச்சனைகளையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கப்படியா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல இருக்கிற இந்த அசுத்தமான இந்த தீமையான நேரங்கள்ல ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சுவாமி. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அவங்களுக்கு இறங்கும்படி கேட்டுக்கொள்றப்பா. இத்தனை பேர் அப்பா இன்னசென்டா இறந்து போறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே அவங்களோட மனதுக்குள்ள ஆண்டவரே உங்களோட உள்ளத்தை அப்பா அவங்களோட உள்ளத்தை திறக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. இயேசு நாமத்தின் மூலம் எல்லா விதமான அசுத்தமான ஆவியிலே அதட்டுகிறேன் ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. பிதாவே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவரே உங்களோட சமூகத்தை அவங்க உணரக்கூடியதாக ஆண்டவரே. மோசைக்கும் முச்சடியில கண்டது போல் ஆண்டவரே அவர்களும் உங்களே இந்த ஆபத்தான நேரங்கள்ல ஆண்டவரே அவர்கள் உங்களை பார்க்கக்கூடியதாக அவங்களோட பேசும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. உங்களோட வல்லமை நிறைந்த கரம் மட்டுமே, உங்களோட வல்லமை நிறைந்த வெளியேற பெற்ற ரத்தம் மட்டுமே இவர்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. அவர்களால் உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஐயா. அப்பா, மனம் திறந்து அப்பா அவர்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றிக்கொள்வதற்கு அவர்களோட மனதோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, இரக்கத்தின் தகப்பனே, நீங்க உங்களோட அன்பின் மூலமாக அவங்களை முடிச்சு உங்களோட அன்பினால
உங்களுடைய அன்பை அனுப்பி ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா இயேசு என்று நாங்கள் கூப்பிடும் உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே, நீங்க அவர்கள் எங்களுக்குள்ள தங்கும்படியாக கேட்டுக்கொள்றனப்பா. அவங்களுக்குள்ள தங்கி அவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கட்டளையிடும்படியாக கேட்டுக்கொள்ற ஆண்டவரே. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை அப்பா. அப்பா இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அவங்களுக்கு எல்லா விதமான ஆபத்தான நேரங்கள்ல ஆண்டவரே. உங்களோட கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. அப்பா நீங்க தான் அவர்களுக்கு நிழலாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இயேசு உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னபடி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே மனம் திறந்த ஆண்டவரே அவங்க உங்கண்டையில வருவதற்கு உங்களோட 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 வல்லமையை தெரிவிங்க. உங்களோட சமூகத்தை தெரிவித்து அவங்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்ள. எல்லா விதமான ஆபத்தான நேரங்களையும் அப்பா ஆபத்தான நேரத்துல என்ன நோக்கி கூப்பிடுனான்னு விடுவிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே யாவரும் உங்களோட பாதத்தடியில வைக்கிறப்பா. எல்லா இடத்துங்களையும் அப்பா வேலி அடைத்து உங்களோட சமூகத்தால் அந்த இடங்களை நிரப்பி இரத்தத்தினால கழுவும்படி கேட்டு உங்களோட இரத்தம் அப்பா எல்லா தேசங்கள் எல்லா நாட்டுகளும் ஆண்டவரே தெளிக்கப்படுவதாக கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா வெள்ளம் இருந்த தேவனே இன்று மங்களுக்கு நீங்க உலாவி தெரிகிறதா தகப்பன் போல அவர்களுக்களையும் ஆண்டவரே பெரிதொரு வெள்ளமே விடுதலையாக்கி அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும். உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்பா. நன்றி சுவாமி, நன்றி நன்றி நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதவரை இப்பொழுதும் மாணவரே எங்களுக்குள்ள நீங்க பெரிதான காரியங்கள் செய்ய வல்லவரா இருக்கீங்க. மறுபடியும் யாவரையும் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்திற்படி நடத்துங்க. உங்களோட வல்லமையை அவங்க காணக்கூடியதாக அவங்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்ளணும். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னபடி ஆண்டவரே அந்த நாட்டிலிருந்து அப்பா அவங்க பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே மகிழ்ச்சி ஆகுவதற்கு உங்களோட சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை அவங்களுக்கு கொடுத்து அவர்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமென்றும் ஆமேன் என்று உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், பாடுபட்டு ஜெபித்தீர்கள். அப்படியே ஜெபித்த உங்களையும் குடும்பத்தையும் உடைய தங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். இந்த நாட்கள பாடசாலைகள் ஆரம்பமாய் இருக்கிறது எங்கள் தேசங்கள்ல. அப்படியே ஆரம்பித்த பாடசாலை நாட்கள்ல இந்த இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. செக்ஷுவல் காரிய பாடங்களை படிப்பிக்க கூடாது, அப்படிப்பட்ட உணர்வுகளிடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்றாங்க. எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்றி எதை போதிக்க வேண்டும், என்னத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பயம் உண்டாகும்படியாகும். நாங்கள் செபிப்போம். தொடங்கின பாடசாலை நாட்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் விசேஷமாக மாணவர்களுக்காக செபிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டு கொண்டு போறார்கள். இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாடங்களை வேண்டாம், பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டாம் என்ற அளவுக்கு நல்ல ஒரு முடிவை கிடைக்க கர்த்தர் செய்யும்படியா நாங்கள் செபிப்போம். என்னோட ஒரு மனப்படை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டு. இந்த நாளும் இந்த வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரம் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் அடிமை கொடுத்த நல்ல தனத்துக்காய் ஸ்தோத்திரம். கிருபியாய் நினைத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளும் எனக்கு ஒத்தாசிரம் பருவத்துக்கு நேராவேன் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோடு இந்த செபக்குறிப்போட திருக்கரத்துக்குள்ள தருகிறேன் ஐயா. இதனாலும் கத்தாவே அப்பா செக்சுவல் பாடங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு கத்தாவே. அந்த போராட்டத்துல நல்ல ஒரு முடிவு உண்டாட்டும் ஆண்டவரே. அப்பா தொடங்கின பாடசாலை நாட்களை ஆசிரியர்மார்களை ஐயா பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக, ஒவ்வொரு ஆசிரியர்மாரையும் பாதுகாப்பீராக, விசேஷமா பாடசாலை வளாகங்களை பாதுகாப்பீராக. அப்பா தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம். எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் வேலி அடைத்து பாதுகாப்பீரா கத்தாவே. அப்பா இப்படிப்பட்ட பாடத்திட்ட படிக்காத படிக்க, பிள்ளைகளுக்குள்ள திணிக்காத படிக்க, பாலியல் இச்சைகளுக்குள்ள கொண்டு வராதபடி, பாவ காரியங்களுக்கு உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காத படிக்க அப்பா நீர் ஆளுக செய்ய வேண்டுமா, நீர் இந்த காரியத்துல செயல்பட வேண்டும்
வேண்டுமா, உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பனே, இந்த அதிகாரியோடு பேசுங்க அப்பா. அந்த கல்வி அமைச்சு அதிகாரிகளோடு பேசுங்க, அவரோடு இடர்படுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை, தெளிந்த புத்திய உணர்வு அப்பா நீங்க கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகி ஓடத்தக்கதாக நல்ல போதனையை கொடுக்கத்தக்கதாக இந்த தொழில்நுட்ப வசதிகள் நிறைந்த இந்த நாடுகள்ல அப்பா நல்ல முன்னேற்றத்தை காணத்தக்கதாக, கல்வி அறிவில சிறந்து விளங்கத்தக்கதாக கல்விவாணி நாவுகளை நீங்க கொடுக்க தேவன் இந்த நாட்களும் அப்பா. தகப்பனே, முக்கியமான பாடத்திட்டங்களை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்குரிய பாடத்திட்டங்களை போதிக்கத்தக்க ஆசான்கள் எழும்பட்டும் ஆண்டவர், எழும்பட்டும். அப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் செயல்முறைக்கு கொண்டு வரப்படட்டும் ஆண்டவர். வேண்டாத பாடங்களை புகுத்தி வேண்டாத பாவ இச்சைகளுக்கு இடம் கொடாதபடி தடுத்து நிறுத்துவீராக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எதிர்ப்பு போராட்டங்களை செய்கிற கூட்டங்களோடு நீங்க இடர்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு முடிவை இந்த அரசாங்கம் கொண்டு வரட்டும் ஐயா. இந்த கல்வி அமைச்சு கொண்டு வரட்டும் ஐயா. தகப்பனே, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்க, நற்பிரஜைகளாய் இந்த தேசத்துல வாழ, நல்ல உதாரண பிள்ளைகளாய் நிற்கத்தக்கதாக, உமக்குள்ள செழிக்கத்தக்கதாக, தலைமுறை தலைமுறை சேவிக்கிற சந்ததியாய் நிலைப்படுத்துவீராக. நீர் ஆளுக செய்வீரா எங்கள் தலைமுறைகள் கர்த்தாவே ஆசீர்வாத சந்ததி என்று சொல்லத்தக்கது அந்த ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதித்த தேவன் இந்த நாட்கள் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட பரிசுத்த சந்ததியாய் நிலை நிறுத்த நீர் கிருபை செய்வீரா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுவீர்கள் என் துதிய சொல்லி வருவான்னு சொன்னீரே அப்பா. இந்த வார்த்தை எழுதி இருக்குது. அந்த வார்த்தை எங்கள் தலைமுறைகளை தொடட்டுமே, அந்த தலைமுறையின் மேல் ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததியாய் எழும்பட்டும் ஐயா. படிக்கிற பாடங்களை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்க, ஆசிரியர் பொறுப்படுங்க. பாவ இச்சை உணர்வுகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துற என் தேவன் ஆளுகை செய்து வழி நடத்துவீரா. ரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக. விட்டு விட்டு வெளியில போற பிள்ளைகள் பாதுகாப்பாய் பாடத்தாரி பாதுகாப்பாய் வந்து சேர நீர் கிருபை செய்வீரா. அவனோட பலத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோஸ்திரம், சோஸ்திரம், சோஸ்திரம். நாளும் எனக்கு ஒத்தாசிரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில அப்பா மறுபடியுமாக சகோதரி அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் டாலி, பிரைஸ் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மறுபடியுமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள பிரான்ஸ் தேசத்தை குறித்தான ஒரு பாரம் எனக்குள்ளே கர்த்தர் போட்டார். இன்றைய நாட்கள் அங்கே எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. நீங்களும் அறிந்திருப்பீர்கள் நேற்று செய்திகள்ல. இந்த நாட்கள்ல அந்த ஆளுநரை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கின்றது. அந்த எதிர்ப்பு போராட்டங்களை ஜனங்களுக்குள்ள போத பிரிவினைகள் வராதபடிகள், தன்னை குற்றங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு இன்னைக்கு கர்த்தர் அந்த கர்த்தருக்கு சித்தமான ஆளுநராக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த ஆளுநர்கள் அவர்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் சில இருக்கலாம். அந்த காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் வேண்டாத போராட்டங்களுக்குள்ளே கொண்டு செல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த தேசத்தை ஆள கர்த்தர் எந்த ஆளுநரை வைத்திருக்கிறாரோ அந்த ஆளுநரை தரும்படியாக ஜெபிங்க. இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு அவிசேஷமா நாங்களோடு ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசு அப்பா. உலகத்தில் இருக்கிறதும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த பிரான்ஸ் தேசத்துல உள்ள நாட்டில் உள்ள பிரச்சனைகளை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னபடியானவரே, உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அங்க ஒரு சமாதானத்தை கட்டிலிடுங்க. அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவரே இருக்கிற எதிர்ப்புகளில் இருக்கிற எல்லா விதமான போராட்ட நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு கிருபையை கொடுத்து அப்பா தாழ்மையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க உருக்கமுள்ள தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நாங்க அப்பா எல்லா விதமான பாவங்களிலிருந்து மூழ்கி இருக்கிற அந்த அசுத்தமான ஆவியல்களை இந்த விடுதலை ஆக்கி அனுப்பி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால மட்டும்தான் அது செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, நீங்க உங்களுடைய கிருபை மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே அவங்களுக்குள்ள கிருபையை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஆபத்தான நேரங்கள் ஆண்டவரே அப்பா அவங்களோட கரத்தை நீட்டி அவங்களுக்கு ஆண்டவரே நிழலாக நின்று அவங்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. உங்களால மட்டும்தான் அது செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா செங்கடலை நீர் பிளந்து அப்பா உங்கள் ஜனங்களை நீங்க தேற்றி வந்த தகப்பனே இப்பொழுதும் அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. அப்பா தண்ணீரை ரசமாக்கினவரே இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள இருக்கிற என்ன விதமான நிலவரங்கள்ல இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அதை அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளது அவங்களுக்கு ஒரு பெரிதான ஆறுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. கண்மலையை பிளந்த நீர் ஆண்டவரே உங்கள் ஜனங்களை தாகம் தீர்த்த உங்கள் ஜனங்களை தாகம் தீர்த்த தகப்பனே அவங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்குள்ள வேண்டிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் இருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே அவங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. உங்கள் இருதயங்கள் கலங்காம இருக்கும்படியாக சொன்னீங்க ஆண்டவரே. அதன்படி அவங்க உள்ளங்கள் கலங்காமல் இருப்பதற்கு உங்களோட சமாதானத்தின் ஆவியை கொடுத்து அவருக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களால் மட்டும்தான் இது செய்ய முடியும் ஐயா. லேசான காரியம் ஐயா. மண்ணை பிசந்து மனிதனை படைத்தவர் நீர் ஐயா. இது உங்களுக்கு லேசான காரியம். அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. மனுஷரால் செய்ய முடியாத காரியங்கள் உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 சுவாமி. நன்றி அப்பா. நன்றி சாமி அப்பா. ஆண்டவரே உங்கள் நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை எழுப்பி அங்க ஒரு சமாதானத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்க போல அவங்களையும் பரிசுத்தமாக்கி ஒரு பரிசுத்தமான கூட்டமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். ஆமேன். ஜெபித்து உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நிறைவாய். நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். தசுரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க போறோம். இந்த முஸ்லிம் ஜனங்களோட ரட்சிப்புக்காக இன்னும் ஜூத ஜனங்களோட ரட்சிப்புக்கு அங்கும் சிதறப்பட்ட ஜூதர்கள் பாதுகாக்கப்படும் ரட்சிக்கப்படும் நாங்கள் செபிப்போம். இந்த நாட்கள ரட்சிப்பு வெளியேற பெற்றது. அந்த ரட்சிப்பு இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையில் யாரும் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அப்படிப்பட்ட அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்காக விசேஷமா செபிப்பேன். என்னோட ஒரு மனப்படுத்தார் சோஸ்திரம். ஆண்டவரே நன்றி தாப்பே. நன்றி அப்பா. இந்த வேளையில இருந்த ஜெப குறிப்பு நம்முடைய கரத்துல தருகிறேன் கத்தாவே. அப்பா அந்த முஸ்லீம்களுடைய ரட்சிப்புக்காய் செபிக்கிறேன். யூதருடைய ரட்சிப்புக்காய் செபிக்கிறேன் கத்தாவே. ஜனங்களோட ரட்சிப்புக்காய் செபிக்கிறேன் அப்பா. அங்களே ரட்சித்தீர். என்னையே தேடி வந்து ரட்சித்தீர் அப்பா. இந்த நாளில் இவர்களை ரட்சிக்க உமக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா நீ பெரியவர் பெரியவர். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இந்த நாள் பிரகாசிக்கட்டும். இந்த முஸ்லிம் ஜனங்களோட முக்காடுகளை நீக்குவேன் என்று சொல்லி வார்த்தை எழுதி இருக்குது அப்பா. இந்த நாளோட முக்காடை நீக்குவீர். சவுதியை தொடுங்க, சவுதியை தொடுங்க, லெபனான சீரியா ஓமான தொடுங்க ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரோட தேசங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அப்பா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற காரியங்களை நீங்க அறிவிங்க. அன்று 16 வயது பிள்ளைய கூட ஆண்டவரே எதிர்த்து ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே என்னெல்லாம் செய்திருக்கிறார் கர்த்தாவே. இப்படிப்பட்ட மதவரி பிடித்தவர்களை கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் மனம் திரும்பட்டும். அவர்கள் விடுதலை அட்டியட்டும். அப்பாவி பிள்ளைகள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாதபடி, வேதனைக்கு உட்படுத்தாதபடி, ஒடுக்காதபடி, அடக்காதபடி என் தேவர் அன்று பார்வோனி ஐயா அவ்வளவுத்துக்கு ஒடுக்கினான். ஆளோட்டிகளை வைத்து அவ்வளவுத்துக்கு நீர் ஜனங்களை பெருக பண்ணி நீர் கத்தாவே. அந்த பார்வோனின் ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்த நேசுவின் நாமத்தினார் என் தேவன் நீர் ஜனங்களை கண்ணோக்கி விடுதலையாக்கி தர வேண்டுமாய் சொல்லி அவர்கள் அறியாம செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவர். நாங்க மன்னிக்கிறோம், நீங்க மன்னிங்க ஆண்டவர். இந்த நாட்கள் அவர்களுக்குள்ள ஒரு மனந்திரம் உண்டாவதாக, கடின இருதயங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய்க்கன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையை உணரத்தக்கதாக அப்பா ஒரு விசைகள் நோக்கிப்பார். உடைய கிருபையின் கரம் அவர்கள் மீது நீட்டப்படுவதா ஒரு விடுதலை உண்டாவதாக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கலாம். மெய்யாக விடுதலை ஆவி என்று வார்த்தை எழுதி இருக்குது. நாளும் விடுதலை ஆக்குங்க அப்பா. ரட்சிப்பு உண்டாட்டும் ஐயா. அந்த காசா மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாட்டும் ஐயா. அப்பா அந்த கமாஸ் தீவிரவாதி புட்டியிலிருந்து விடுதலை ஆக்கி அந்த ஜனங்களை மீட்டு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க.
எசப்பா உடைய கருத்துக்குள்ள ஒப்புக்கொள். யூதனங்கள் ரட்சிப்புக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய ஜனங்கள் அறியாம இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே பாரம்பரிய கட்டில இருக்கிறார். அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதா உடைய பழக்கவழக்கால் பரிசுத்தமாவதால் என் தகப்பனெங்கும் சுதரப்பட்ட யூதர்களை பொறுப்படுக்கிறார். அவருடைய பாதுகாப்பு உண்டாவதா, ரட்சிப்பு உண்டாவதா, மனம் திரும்ப உண்டாவதா. என் தகப்பன் நீர் கிரிய செய்வீரா. தூராவ படித்து படித்து மோசே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்பா நீரே மெசியா வந்து விட்டு இந்த உலகத்தை ரட்சித்து விட்டு இனிமேல் வரப்போற என்ற உணர்வடையத்தக்க உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாச்சு. நாளும் தொடுங்க, விடுதலையாக்குங்க, வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. தகப்பனே, எல்லா அக்கிரமங்களையும் மீறுதலையும் கீழ்ப்படியாமையும் துணிகரமான பாவங்களை மன்னித்து கத்தாவை விடுதலையாக்கி தர வேண்டுமா. இஸ்ரவேலுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் எங்கெல்லாம் அவசரப்பட்டிருக்கோம் அந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். விடுதலையாக்கி வெளிச்சத்துக்குள்ள கொண்டு நடத்துவீராக. உடைய வருகை யாரும் கைவிடப்பட்டு போதபடி அப்பா முழங்கால் சாவும் எனக்கு முடங்கும், நாவுகள் யாவும் என் நாமத்தை விட்டு ஆணையிடும் என்று சொல்லி அந்த வார்த்தை எழுதி இருக்குது. அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுகிறோம் இயேசுவின். அப்படியாக நீங்க விடுதலையை கொடுத்து ரட்சிப்பீரா இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோஸ்திரம் சோஸ்திரம். நன்றி தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டவரே சோஸ்திரம். பரிதலுக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி. இந்த நாளும் நாங்க வியாதி பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அப்படி எல்லா பலவீனங்கள் நீக்கி கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஒரு மனப்படுங்க. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த வேளையில கத்தாவே அப்பா மறுபடியும் மாவட்டத்தில் இருக்கிறதுக்குள்ள தருகிறோம். வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா நானே உந்தன் பரிகாரிய கத்தன வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீர் பரிகாரி. இந்த நாள் உடைய ஆணி கட்டப்பட்ட கரந்தானே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வைக்கப்படுவதாக. நீங்க மருத்துவம் கைவிடலாம், மருந்து கைவிடலாம், மனுஷர் கைவிடலாம். அப்பா நான் உன்னை விட்டு விட உன்னை கைவிடுவேன் சொன்ன தெய்வம் நீங்கப்பா. இந்த நாள் உடைய பிள்ளைகள் மீது அப்பா அவருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த மரண கண்ணிகள் மரண கட்டுகளோடு மரண பயத்தோடு துடி துடித்து கொண்டிருக்கிற வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கண்ணிகளும் தெரிப்புண்டு போவதா இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறேன். எல்லா மரண கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிறான். என் தேவன் ஆளுக செய்யுங்க. நானே உயிர்த்தலும் ஜீவனுமாயிருக்கன்னு சொன்னீரே. என்ன விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், மறையாமலும் இருப்பான்னு வார்த்தை எழுதி இருக்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளும் ஆண்டவர் அந்த மரணத்துக்கு ஏதுவான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலையோடி போவதாக இயேசுவின் நாமத்தில கட்டளையிடுகிறேன் அப்பா. சாவுக்கு ஏதுவான சரங்க உயிர்ப்பிக்கிற தெய்வம் நீங்க. இந்த நாட்களோட பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. அந்த உலர்ந்தெலும்பை உயிர்ப்பித்த தெய்வத்துக்கு இது லேசான காரியம் ஐயா. இன்று இந்த வாழ்க்கையில எந்தெந்த உள்ளத்துல எந்தெந்த பலவீனத்தில உலர்ந்து போயிருக்கிறோம் அந்த உறுப்புகள் எல்லாம் பலன் அடைவதா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஐயா. காலையில சூழ்நிலை மாற்றங்களால் வைரஸின் தாக்கங்கள்னால பலவீனப்பட்டிருக்க ஒவ்வொரு தொட்டுவீராக. தோல் வியாதிகளை தொட்டுவீராக. ஒவ்வாமை பலவீனங்களை எடுத்து போடுவீராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பேசுறோம் ஆண்டவர். இதனாலும் பொறுப்பெடும் பொறுப்பெடும் ஐயா. தகப்பனே ஐயா டயலஸ் செய்யற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே சிலிண்டரோடு சுவாசிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆஸ்மா வியாதிகளும் மறைவதாக இயேசுவினால் கிட்னியை உயிர்ப்பிப்பீராக. இந்த எதிர்மறையான பிள்ளைகளை மேற்கொள்ள தாவையும் ஆண்டவரே நீ சர்வ வல்லவர். அவருக்கு ஜீவன் ஜீவன் பரிபூர்ணப்படும் என்று சொல்லி வார்த்தை எழுதி இருக்கப்பா. நாளையும் அந்த பிள்ளைகளை தொடுங்க. எழுந்து நடக்க பேச பழக கதைக்க வைங்கப்பா. அந்த மோசத்துக்கு என்று சொன்னது நான் வாயோடு வாயாயிருந்து பேச வைத்தவர் நீர் அல்லவா. இந்த நாட்களோட பிள்ளைகள் அப்படியா தொடுவீராக. கண்ணை உருவாக்கினர் காணாமல் இருப்பீரோ, காதை உண்டாக்கினர் காணாமல் இருப்பீரோ, இதுவரைக்கும் மௌனமாய் இருப்பீரப்பா. எழுந்தல் வியாதி என்ற எதிரி கையோகம் தானை ஆண்டவரே.
கொடுக்கப்படுவதற்கு அடைக்கலம் நீரப்பா. நாளும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த கேன்சர் வியாதிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி நான் கேன்சல் பண்ணு. இயேசப்பா வல்லமை இறங்கட்டு. அந்த லாசரு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டு. குஷ்டரோகியை கூசாமல் தொட்ட வல்லமை இறங்கட்டு. அந்த கூலியை நிமிர பண்ணின வல்லமை இறங்கட்டு. பிள்ளைகள் மீது இறங்கட்டும். உள்ளங்கள் நாடி நரம்பு எலும்பு நரம்பு உள்ளந்தண்டு வச்சு பகுதிகள் ஐயா இந்த மறைமூடத்துல இருக்கிற அந்த கிருமியின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்துல சுட்டரி தோரி மகள் தேலைக்க அப்பா ஆளுக செய்யுங்க கத்தாவே. அப்பா மருந்துகளால் ஒவ்வாமைகள் அப்பா உறுப்போட சேதப்பட்டு போத படிக்கு அப்பா பலவீனப்பட்டு போத படிக்கு தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குவீரா. உங்க தலைமையினால நாங்க சுகமானோம் என்று சொல்லும்படியா சாட்சியை கொண்டு வருவீரா. உங்களுடைய நாம மகிமைப்படுவதா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் தகப்பனே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரம் அல்ல என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே அப்பா. இதனாலும் ஜெபித்த சௌரிக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. சௌரி மீது வல்லமை இறங்கட்டும். இதயத்திற்கு பலவீனங்கள் மாறுவதாக ஒரு வல்லமை இறங்குவதாக. அந்த இதயத்துக்குள்ள வார்த்தை இருக்கையா. அந்த வார்த்தை ஜீவன் உள்ள ஆவி உள்ள உயிர்ப்பிக்கட்டும். அந்த இது எல்லாம் பலவீனங்கள் ஓடி போகுதா. இயேசுவின் நாமத்தை கட்டளை வாழுக செய்யும் பலப்படுத்தும் திட்டப்படுத்தும். டாக்டர்மார்கள் எடுத்து திருமுறையான எழுத்துக்களை கையெழுத்த குலைத்து போடுவோம். ராணி அட்டிக்கிறோம் கல்வாரி சிலுவை ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயத்தை எடுத்துக்கொள்றோம் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. அற்புதம் செய்யுங்கப்பா. ஜூலியனுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த கிருமி அள்ளிங்கப்பா. விட்டுதலை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக. ஏன் சியானி ஏந்தால் சுகம் உண்டாவதாக. கட்டிகளை பிடிங்க ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு சுகம் உண்டாவதாக. எல்லா கிருமி அழிந்து இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிறேனப்பா. தகப்பனே அன்று கண்ட ஈத்தியனை இனிமேலாக காண்பதில்லை என்று அறிக்கப்படும். நீர் சொல்லலாம். நீர் கட்டளை நிற்குமப்பா. எந்தெந்த உள்ளங்கள் போராடிக்கும் எந்தெந்த பலவீனத்துல இருக்கும் இந்த கண்ணீரின் பாதல் இருக்கும் அதை கழிப்பாய் மாற்றும் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அந்த நோயின் அழிந்து தப்பு வைக்கிறவர் நீங்கப்பா. எல்லாமே இறங்கட்டும் சுகம் உண்டாவதா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எந்த வியாதிகளோடு பலவீனத்தோடு இருந்தால் நீர் என்னை காண்கிற தெய்வம். இந்த வேணாந்தரம் வழிகளை நீர் உருவாக்கி சுகம் உண்டாக்கி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எப்பொழுது மக்களை சுகத்தோடு பலத்தோடு காய்ச்சோடும் இருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்க அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்த நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் கட்டி நிக்கிற ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் இதுவரை நேரமும் தகப்பனே கண்களை ஏறெடுக்க ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக நீங்க கிருபை செய்தீங்க, அனுகூலப்படுத்தினீங்க, தயவு பாராட்டுறீங்க இந்த நேரத்துல. அதற்காக நன்றி 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 அப்பா. இதனால ஜெபித்த ஜெபங்களுக்கு நீ நாமென்றும் ஆமேன் என்றும் பல்தரப்புற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. என்னோடு ஜெபித்த சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். சோதரியை பலப்படுத்தும் திடப்படுத்தும் என்னுடைய கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுகபல ஆரோக்கியத்தை கொடும். இந்த பலவீனமைக்குள் ஒட்டாதையும் விடுபட வாய்க்கால்கள் செல்லுகிற வாகனங்கள் எல்லாவற்றையும் ரத்தத்துக்குள்ள தருகிறோம். யோபு போல இரட்டந்தனியான பலனை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிங்கத்தான். நீ அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை கொடுத்த நிலையில தரத்துக்காய் சோசரிக்கிறேன். அடியாளுடைய குடும்பத்தையும் ஐயா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அப்படியே போக்குள் வரத்துல பாதுகாப்பை கொடுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்குங்க அப்பா. ஒரே நோக்கமாய் அப்போ உமக்குள்ள வேறொன்றி நின்று படித்து முடிக்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்துகிறார். இதப்பா அவனோட நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி 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 இயேசப்பா. நன்றி சிஸ்டர். நன்றி டோரி சிஸ்டர்.